வணக்கம், என் பேர் சுகுமார். ஈரோட்டில் வசிக்கிறேங்க. என்னோடய நிறுவனம் வந்து திருப்பதி சின்ன நிறுவனத்தை நடத்திட்டு இருக்கிறோம். வணக்கங்க, என் பேர் ஜெயந்தி சுகுமார். நான் ஹவுஸ் ஒய்ஃபு. இவர் வந்து எனக்கு 2-3 ஆர்கிடெக்ட் இன்ட்ரடியூஸ் பண்ணார். இவர் பிஸ்னஸ் லைனில் இருக்கிறவங்கள அவங்கள்ட்ட அப்ரோச் பண்ணுறப்போ என்னோடய ஐடியா சொல்லி அவங்க ஒரு பிளான் கொடுக்குறப்போ வந்து எனக்கு அது வந்து சாட்டிஸ்ஃபைடாக இருக்கல, எனக்கு கனெக்டடாகவே இருக்கல அந்த பிளானில். எனக்கு பிடிக்கலங்கன்னு சொன்னேன். அப்புறமேட்டு என்னோடய நேட்டிவ் வந்து பெங்களூரு. எங்கள் அண்ணாவில் வந்து பெங்களூரில் இருக்க ஆர்கிடெக்ட் நீ ஒரு கப்பாரு அங்கே ஒரு பிளான் வாங்குன்னு அப்படியே. பட் எனக்கு வந்து அதில் வந்து கம்ப்ளீட்டாக எனக்கு அந்த ஒப்பீனியனே இருக்கல. ஏன்னா வந்து ஃபஸ்ட்டு வந்து என்னோடய நேட்டிவில் எது பெஸ்ட்டோ அதை நான் தேடுறேன். எனக்கு அதுவும் சாட்டிஸ்ஃபையாக இல்லைன்னா நான் பெங்களூர் போகலான்ற ஒரு மைண்ட் செட்டில் தான் இருந்தேன். அப்போ தான் லாக்டவுனில் ஒருக்கா வந்து குருராஜ் அவரோட ப்ரெசன்டேஷன் நான் பார்த்தேன். அப்போ எனக்கு அது பிடிச்சிருந்துச்சி. அப்போ நான் சொன்னேன், நீங்கள் ப்ரெசன்டேஷன் ஒருக்கா லாக்டவுனில் ஒருத்தவங்களுக்கு காமிச்சிங்களே, அவங்கள அப்ரோச் பண்ணலாமான்னு கேட்டேன். இவருக்கும் அப்போது ஸ்ட்ரைக் ஆச்சு. சரி அப்ரோச் பண்ணலான்னு நாங்கள் குருராஜ் சார் அப்ரோச் பண்ணோம். ஃபஸ்ட்டு மீட்டிங்லேயே வந்து நான் என்ன சொல்கிறேனோ வந்து அவர் 90% என்னோடய விஷயத்தை வந்து அதை அப்சர்வ் பண்ணி கிராஸ்ப் பண்ணி நான் என்ன மாதிரியான பிளான் அவருக்கு வேணும்னு கேட்டனோ அதே மாதிரி அவர் எனக்கு எக்ஸிக்யூட் பண்ணி கொடுத்தாரு. அதுக்கடுத்து 2-3 செட்டிங்ஸை சின்ன சின்ன சேஞ்சஸ் தான் இருந்துச்சு. ஒழிஞ்சு மேஜர் சேஞ்சஸ் எதுவுமே இருக்கல. வி ஆர் சாட்டிஸ்ஃபைட் வித் குருராஜ் பிளான்.